ஆன்மீக சுடரொளி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதி அமைந்திருக்கு. இன்று இரவு 9:41 மணி வரைக்குமே நமக்கு பஞ்சமி திதி இருக்குது. இந்த பஞ்சமி திதியில் நம்ம தெய்வ வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்மை பிடித்திருக்கக்கூடிய பஞ்சம் நம்மை விட்டு விலகும் அப்படிங்கிறது ஐதீகம். திதிகளையும் ஹோரைகளையும் நம்ம சரியாக பயன்படுத்தினோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறது இருக்காது. அந்த வகையில் இன்றைய தினம் பஞ்சமி திதி நமக்கு இருக்கிறதுனால பஞ்சமி தேவியரை மனமுருகி வேண்டி வழிபாடு செய்வதால் நம் வீட்டில் நமக்குள் இருக்கும் எல்லா வகையான தரித்திரியங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி மகிழ்வான வாழ்வு நம்மை சேரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த நன்னாளில் நாம் செய்ய போகிற இந்த ஒரு தீப வழிபாடு நிச்சயம் நம் வாழ்க்கையில் வெற்றியை பெற்று தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. பொதுவாக பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கும் கால பைரவருக்கும் ரொம்பவே உகந்த நாளாக இருக்குது. கடன் தீர்க்கக்கூடிய தெய்வங்களில் முதன்மையான தெய்வமாக முருகப்பெருமான் இருக்கார். அதற்கு அடுத்தபடியாக பஞ்சமி திதியில் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய கால பைரவரும் வாராகி அம்மனும் நமக்கு அருள் புரிகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பஞ்சமி திதியானது நிச்சயமாக எல்லா வகையான அம்மன்களுக்குமே ரொம்ப உகந்த திதியாக இருக்குது. இந்த நாளில் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை மனசில் நினச்சி இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். இன்றைய தினம் அசைவ உணவுகளை எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. மாலை ஒரு 7 மணிக்கு மேலே 9:41 மணிக்குள்ளார நான் சொல்கிற இந்த தீபத்தை ஏற்றணும். எல்லா தெய்வங்களுமே உகந்த திதியாக இருந்தாலும் பஞ்சமி திதியில் பஞ்சமி தேவியை நினச்சி, அதாவது வாராகி அம்மனையும் எல்லா அம்மனையுமே மனசில் நினச்சி 5 தீப வழிபாடு நம்ம வீட்டில் செய்தோம் அப்படின்னா, பஞ்சதீப வழிபாடு நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கடன் தொல்லை வறுமை பஞ்சம் நம்ம விட்டு நீங்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்னா, ஒரு தாம்பால தட்டு எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் சேர்த்து நல்லா பொட்டு அழகாக வச்சுக்கோங்க. அதற்கு கூடவே அந்த தட்டு முழுவதுமே உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சிகப்பு நிற மலர்கள் எதுவாக இருந்தாலும் நிரப்பிக்கலாம். நிரப்பிட்டு அதற்கு மேலாக 5 விளக்குகளை நீங்கள் லைனாக வச்சுருங்க. அப்படி இல்லாட்டி வட்ட வடிவில் வச்சுருங்க. அது உங்களுடைய விருப்பம். வச்சுட்டு அந்த விளக்கில் நல்லெண்ணெய் சேர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லாட்டி நீங்கள் 5 கூட்டு எண்ணெய் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையுமே இல்லை அப்படின்னா நெய் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பஞ்சு திரியை இதில் சேர்த்துடுங்க. பஞ்சு திரியானது சிகப்பு நிறத்தில் இருந்துச்சுன்னா இன்னுமே நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும். அப்படி இல்லாட்டி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சு திரியை 5 விளக்குலையுமே சேர்த்துருங்க. அந்த விளக்கு உள்ளே சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்னன்னா, பச்சை கற்பூரமும் ஜவ்வாது பொடியும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த 5 விளக்குகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுக்கு இந்த தீபத்தினால் ஆராத்தி காட்டுதுங்க. உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் இல்லை, இது வரைக்குமே நான் ஒரு படமோ ஒரு சிலையோ வச்சு இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அது மலையனூர் அங்காளியாக இருக்கட்டும், மீனாட்சியாக இருக்கட்டும், காமாட்சியாக இருக்கட்டும், எந்த அம்மனுடைய திருவுருவ படம் உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த அம்மனுக்கு இந்த பஞ்ச விளக்கில் ஆரத்தி காட்டுங்க. எந்த அம்மனுமே இல்லை, மகாலட்சுமி தாயார் மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக மகாலட்சுமி தாயாருக்கு இந்த விளக்குனால ஆரத்தி காட்டுங்க. காட்டிட்டு இந்த விளக்கு தானாக குளிர்ற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் அமர்த்த வேண்டாம். எல்லா விளக்குமே தானாகவே குளிரணும். அது வரைக்குமே விளக்கினுடைய சுடர் நல்லாவே உங்கள் வீடு முழுக்க பரவட்டும். இந்த நேரத்தில் தீபதூப ஆராத்திகள் காமிச்சு உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை மனமுருகி பிரபஞ்சத்திடம் ஒரு முறை நீங்கள் ஒரு பிரார்த்தனையாக ஒரு வரமாக நல்ல ரெக்வஸ்ட் பண்ணி மனம் கண்ணீர் மல்க உங்களுடைய கஷ்டத்தை மனசில் நினச்சி நீங்கள் தெய்வத்திடம் பிரார்த்தனை பண்ணுங்க. இந்த வறுமை என்னை விட்டு விலகணும். அதாவது சிலருக்கு ரொம்ப தீராத கடன் இருந்துக்கிட்டே இருக்கும், வரவுக்கு மேலே செலவு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, லோன் சிலர் வாங்கியிருப்பாங்க அடைக்கவே முடியாது, அந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நகைகள் அடமானத்திலேயே இருக்குது, மூட்ட முடியல, வீடு பாதியிலே கட்டினது அப்படியே நிற்கிது, அதையும் கட்டி முடிக்க முடியல, இந்த மாதிரி வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் போதிய வருமானம் இல்லை, வருமான வாய்ப்புகள் எங்களுக்கு அதிகரிக்கணும், வேலைவாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னாலும் சரி, எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் இந்த பூஜையில் இன்னைக்கு நீங்கள் மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்க. அம்மனிடத்தில் இந்த நாளில் நீங்கள் என்ன வரம் கேட்குறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். மனமுருகி வேண்டுங்க. இதே போல் ஒவ்வொரு மாதமும் தேய்பிறை
தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில் இதே வழிபாடை தொடர்ச்சியாக செய்யுங்க. சிலருக்கு 3 மாதங்கள் செய்யும் போதே மாற்றம் கிடைச்சிடும். சிலருக்கு 9 மாதங்கள் வரைக்கும் கால அவகாசம் எடுத்துக்கலாம். உங்களுடைய பிரச்சனையை பொறுத்து, பூதாகாரத்தை பொறுத்து கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த பஞ்சமி திதியில் பஞ்சமி வழிபாடு செய்து நம் வீட்டில் இருக்கக்கூடிய பஞ்சத்தை விரட்டி நல்ல வளமான வாழ்வோடு நல்ல மகிழ்வோடு வாழ்வோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. கடவுளுடைய துணையோடு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறத முழுமையாக நம்புங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம். நன்றி.